கரூர் அருகே முழுவதும் எரிந்த நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் கூற கேட்போம். மணிகண்டன், இந்த சம்பவம் கரூர்ல எங்க நடந்தது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த கரூர் மாநகரை ஒட்டிய சனப்பரட்டி அருகே உள்ள ஆரஸ்புதூர் சாலையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று பாதி எரிந்த நிலையில் கிடந்துள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த சம்பவத்தை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக அந்த பசுதிவாலயம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அந்த தகவலின் பேரில் அந்த பகுதிக்கு விரைந்து வந்த போலீசார் பாதி எரிந்த நிலையில் கிடந்த அந்த சடலத்தை மீட்டு கரூர் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இறந்தவர் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க ஆண் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த உடல் சந்தேகத்துக்கிடமாக கிடந்ததால் இது தற்கொலையா அல்லது யாராவது கொலை செய்து அந்த உடலை தூக்கி எறிந்து வீசினார்களா என்பது குறித்தும் இந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல சம்பவ இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தடயங்கள் ஏதேனும் உள்ளதா, சம்பவம் நடந்த நேரம் என்ன, இறந்த நபரின் அடையாளம் குறித்து தகவல்கள் ஏதேனும் அதில் கிடைக்குமா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று பாதி எரிந்த நிலையில் கரிக்கட்டை போல் கிடந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.